தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக கூறி ஆளுநர் உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஆளுநர் RN ரவி செயல்பட்டு வருவதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். ஆளுநர் உரை சட்டப்பேரவைத் தலைவர் உரை போல் உள்ளதாக சாடல். திமுக அரசு சுய விளம்பரம் தேடியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என JK மணி குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. சென்னையில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம். எங்கும் அழைத்துச் செல்லப்படாத பெங்களூரை சேர்ந்த 8 மாத குழந்தைக்கு HMPV வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி. ராஜபாளையம் அருகே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மகளை பார்த்துவிட்டு வீடு திரும்பிய வழக்குரைஞர் சரக்குந்து மோதி பலி. அரியலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டியில் நாமக்கல் அணியை வீழ்த்தி வாகையர் பட்டத்தை தட்டிச் சென்றது திருச்சி அணி. கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் நடைபெற்ற மலர்காவடி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கடலூர் மாவட்டம் அறந்தாங்கியில் ஊருக்குள் இருந்த குட்டையில் உலாவிய முதலையை அப்பகுதி இளைஞர்கள் பிடித்ததால் பொதுமக்கள் நிம்மதி.